Hello everyone, I'm Naveen. Welcome to Navaji. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா த இமோஜி மூவி. இந்த மூவியோட வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி திஸ் இஸ் அனிமேட்டட் நெட்ஃப்ளிக்ஸ் மூவிங்க. ஸோ அனிமேட்டட் சொல்லிட்டு வந்துட்டு யாரும் வந்துட்டு அவாய்ட் பண்ற வேணாம். அதுவும் இல்லாமல் வந்துட்டு கிட்ஸ் மட்டும் தான் பார்க்கணும் வந்துட்டு ரிஸ்ட்ரிக்டட் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் வந்துட்டு இது அடல்ட்ஸ் பார்த்தா கூட செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாரி வைஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. கிட்ஸ் பார்த்தா அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, அந்த விஷுவல் வைஸ் வந்துட்டு அவங்க செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இமோஜி மூவின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாரி ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு இமோஜியை பேஸ் பண்ணி ஒரு அனிமேட்டட் ஃபிலிம் எடுத்திருப்பாங்க. ஸோ விச் இஸ் வந்துட்டு வெரி கனெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஏன்னா டெய்லி லைஃப்ல வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப்பு, வீசாட், டிக்டாக்ஸ், இன்ஸ்டாகிராம் வந்துட்டு நம்ம போஸ்ட் பண்ணுவோம், வேற ஆளுக்கு ஷேர் பண்ணும்போது மோஸ்ட்லி நம்ம வார்த்தைகளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத வார்த்தைகளை அந்த எமோஷனை நம்ம வந்துட்டு இமோஜி மூலியமாக தான் வந்துட்டு நம்ம கன்வே பண்ணுவோம். சரிங்களா, சேட்ஸில் சொல்கிறேன், ரைட்டா? ஸோ அந்த இமோஜிக்கே ஒரு உயிர் கொடுத்த மாதிரி ஒரு படம் எடுத்திருப்பாங்க. சரிங்களா, ஒரு அனிமேட்டட் ஃபிலிம்ஸ் தான். ஸோ இந்த ஸ்டாரி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜீன்னு சொல்லிட்டு ஒரு மே இமோஜி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மேனா வந்துட்டு லைக் வந்து மேல வந்துட்டு சொம்போங்கன்னு சொல்லுவாங்க. சொம்போங்கனா வந்துட்டு ஒரு மாதிரி இப்படி லைக் வந்துட்டு என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. மேபி நான் பக்கத்தில் நான் ஃபோட்டோ போடுறேன், இல்லாட்டி அந்த மூவி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. ஸோ ஜீன் வந்துட்டு மே இமோஜி கொண்ட ஒரு இமோஜி கேரக்டர். பட் வந்துட்டு அதுக்குள்ள வந்துட்டு ஒரு மல்டிபிள் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இமோஷனை வந்துட்டு அதனால கன்வே பண்ண முடியும். ஸோ சிங்கிள் இமோஷனல இருக்காது. ஸோ அதோட ப்ராப்ளமே அதுதான், ஜீனோட ப்ராப்ளமே அதுதான். அதை சரி செய்யறதுக்காக, அதோட மல் ஃபங்க்ஷனை வந்துட்டு சரி செய்யறதுக்காக வந்துட்டு சொல்யூஷன் தேடி இருக்கும். ஸோ அந்த சொல்யூஷன் தேடி போனது வந்துட்டு அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சிச்சா, அந்த போற ஜேர்னில வந்துட்டு என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு, என்னென்ன வந்துட்டு கான்ஃபிளிக்ஸ் வந்துச்சு. ஸோ ஜீன் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அதே மல் ஃபங்க்ஷனோட வந்துட்டு இருக்கா, இல்லாட்டி வந்துட்டு இல்லாட்டி வந்துட்டு அது சரியாச்சா, அதுதான் மிச்ச கதையா இருக்கு. ஸோ இந்த இமோஜி வந்துட்டு லைக் வந்துட்டு ரியல் லைஃப்னா வந்துட்டு அனிமேட்டட் வழியா வந்துட்டு ரியல் லைஃப்லையும் காமிப்பாங்க. அதாவது நம்ம பசங்கள்லாம் யூஸ் பண்ற இந்த இமோஜி வந்துட்டு, ஸோ இமோஜி கீழே வந்துட்டு ஒரு கம்பெனி வந்துட்டு உருவாக்குற மாதிரி. ஸோ நம்ம ஃபோனுக்குள்ள வந்துட்டு ஒரு கம்பெனி ஓடிக்கு இருக்கு, இமோஜி வழியா ஒரு கம்பெனி ஓடிக்கு இருக்கு. ஸோ நம்ம என்ன இமோஜி டைப் பண்ணுவோமோ அதுக்கு முன்கூட்டியே வந்துட்டு அதுக்கு இன்ஃபார்ம் போய் அது முன்னைக்கே வந்துட்டு ஸ்டாண்ட் பையா இருக்குமா, அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. சரிங்களா, ஸோ ஸ்டாரி வைஸ் இப்படி தான் போகும். ஃபன்னியாகவும் இருக்கும், ஹியூமரா இருக்கும், நல்லா வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாங்க. ஐ திங்க் தமிழ்லயும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கு வேணா இங்கிலீஷ் பிடிக்கலையும் வந்துட்டு நீங்க தமிழ்ல வந்து செக் பண்றாங்க. லைக் வந்துட்டு ரிலேட்டபிளா இருக்காரு, பட் வந்துட்டு உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இங்கிலீஷ்ல தான் பார்த்தேன். ஸோ இங்கிலீஷ்ல பார்த்தா தான் வந்துட்டு அந்த ஒரிஜினலோட பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த ஹியூமரும் அந்த இமோஷனும் அண்ட் வந்துட்டு அந்த கதையும் வந்துட்டு ரொம்ப விளக்கமா தெளிவா புரியுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நான் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல பார்த்தேன். ஸோ முக்கால்வாசி எல்லா இமோஜியும் வந்துட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ரிலேட்டபிளா இருக்கும். இந்த இமோஜி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோமே அப்படி இப்படின்னு. இந்த i5லாம் ஒரு கட்டத்துல வரும். அதுல வந்துட்டு எனக்கு ரொம்ப புரியும். ஏன்னா வந்துட்டு i5 நம்ம வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற ஒரு இமோஜி, ரைட்டா? ஸோ அதெல்லாம் வரும். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் எது சொல்றவனுக்கு புரியும். ஸோ அதெல்லாம் வரும். ஸோ எஸ், இந்த மாதிரி இமோஜிலாம் வந்து இருக்கும். இந்த ஃபிலிம் வந்துட்டு 2017 வெளியான ஒரு ஃபிலிம். ஸோ நான் ரீசெண்டாக தான் பார்த்தேன். ஒரு 1 hour 40 minutesக்கான ஒரு ஃபிலிமுங்க. சரிங்களா, ஸோ நீங்கள் கிட்ஸ் கூட உட்காந்து பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறப்போ வந்துட்டு இந்த வாட்ஸ்அப்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஞாபகத்துக்கு வரும். இந்த வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இந்த இமோஜி யூஸ் பண்ணுவோமே, டக்குன்னு நீங்கள் ஃபோனை பார்ப்பீங்க, இந்த இமோஜிலாம் இருக்கா அப்படின்ட்டு. சரிங்களா, படம் பார்த்து முடிஞ்சது வந்துட்டு நீங்கள் ஃபோனை பார்ப்பீங்க. நானும் அப்படி தான் பண்ணேன். ஸோ ஃபோனை பார்த்துட்டு இந்த இமோஜிலாம் காமிச்சிருந்தாங்க, இந்த இமோஜியா அப்படின்ட்டுலாம் வந்துட்டு ரொம்ப ரியல் லைஃப்ல கனெக்ட் ஆனிச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ரொம்ப ரஷ்ஷிங்காக ஓடிக்கு இருக்கோம். இந்த இமோஜிலாம் வந்துட்டு நம்ம பார்க்காம ஒரு இமோஜியை வச்சு வந்துட்டு ஒரு ஹியூமரிஸ்டிக்கான ஒரு காமெடி அனிமேட்டட் ஃபிலிம் எடுத்திருக்காங்க. ஸோ கிட்ஸ் மட்டும் கிடையாது, அடல்ட்ஸும் உட்காந்து பார்க்க வேண்டிய படம். அவ்வளோ என்டர்டைன்மெண்டா இருக்கும், நல்லா ஃபன்னா இருக்கும். சரிங்களா, எல்லாம் அனிமேட்டட் ஃபிலிம் ஒன்று தான். லைக் வந்துட்டு அந்த மோட்டிவ் வந்துட்டு இந்த இமோஜி சாதாரண நம்ம வாழ்க்கை டே டு லைஃப்ல வந்து பாக்குற இமோஜிக்கு உயிர் இருந்தா எப்படி அது பேக்ட்ராப்ல வேலை செஞ்சுக்கு இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்டாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ. ஸோ ஸ்டில் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. டைம் இருக்கிறவங்க பிடிச்சவங்க வந்துட்டு நீங்க ட்ரெய்லர் பார்த்துட்டு போஸ்டர்ஸ்லாம் பார்த்துட்டு டைம் இருந்தால் நீங்க வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. என் ரிவ்யூ பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அவசியம் கிடையாது. அது உங்க ஒப்பீனியன், நீங்க பார்க்கணும்னா பாருங்க. சரிங்களா, ஸோ ஐ எம் just about to share my personal opinion about the film or the series only. So yeah, இது சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இது சொல்லிட்டு என் வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video. Signing off, I'm Naveen. Take care. Bye.